அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா சார்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வால் நல்லா இருக்கிறேன். ஒவ்வொரு மாதம் நம்ம மதம் இல்லாத கமிட்டி ஏற்பாடு பண்ணக்கூடிய அக்கீதா கேள்விகள், அபுதலாயில் பதில்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரொம்ப வித்தியாசமான கோணத்தில் பதில் சொல்லிட்டு வர்றீங்க. இந்த மாதம் அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன அப்படின்ற அந்த ஒரு கோணத்தில் தான் வந்து நம்முடைய கலந்துரையாடலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணியிருக்கோம் சார். இப்போ இந்த இதில் வரும்பொழுது, இப்போ நவீன பிரச்சனைகள்னு சொல்லி வரும்பொழுது, பொதுவாக இன்றைக்கி நம்ம 2025 இருக்கிறோம். இதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்றைக்கி வந்து அப்நார்மலான லெவலில் இன்றைக்கி வளர்ந்துருச்சு. இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு பீரியடில் வந்து நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்துச்சு, அடுத்து வந்து கலர் டிவியாக மாறிச்சு. செல்ஃபோன் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இன்றைக்கெலாம் வந்து ஐஃபோன் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ ஒரு விஷயங்கள் வளரும் பொழுது பழைய விஷயங்கள் வந்து அவுடேட்டட் ஆயிரும். அது வந்து பயன்பாட்டுக்கு வந்து உதவாத லெவலில் பார்க்குறது தான் இன்றைக்கி நடைமுறையில் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி 1500 வருஷத்துக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, குர்ஆன்லாம் பண்ணாங்க, இஸ்லாமிக் பிரின்சிபல்லாம் வரும்பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகளுக்கு 1500 வருஷங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் பிரின்சிபல் வந்து எப்படி வந்து பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கம் இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று குர்ஆனே பேசுகிறது. இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்பதாகும். அது இஸ்லாம் மார்க்கத்தை போதிப்பதற்காகத்தான் பல்வேறு இறை தூதர்கள் வந்தாங்க. அதில் இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. அதற்கு பிறகு எந்த இறை தூதரும் வரப்போவதில்லை. அப்படியானால் காலங்கள் மாற மாற விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும், அறிவியலும் மாறிக்கொண்டே இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஈடு கொடுக்கிற வகையில் இஸ்லாம் இருந்தால் தான் அது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது பொருத்தமாகும். இல்லை அவங்க வாழ்ந்த காலத்துக்கு மட்டும்தான் அவங்க தீர்வு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு பிறகு 1000 வருஷத்துக்கு பிறகு உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த மார்க்கத்தில் தீர்வு இல்லைண்டா, அப்போ மற்ற மக்களுக்கு, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு மார்க்கம்தான் வேணுங்கிறதாக ஆயிரும். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. வறுமை நாள் வருகின்ற வரைக்கும் மக்களுக்கு நல்வழி காட்டுகிற இறை தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் என்கிற புனிதமான வேதம் கடைசி நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னா காலங்கள் மாற மாற நூற்றாண்டுகள் மாறினாலும் கூட அப்போது ஏற்படுகின்ற புது புது நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய வகையில் இஸ்லாம் இருக்கணும். அப்போ தான் இது இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பதும் பொருத்தமாகும். கடைசி காலம் வரைக்கும் வருகிற மக்களுக்கு குர்ஆன் நேர்வழி காட்டும் என்பதும் பொருத்தமாக இருக்கும்.